ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சிறந்த பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர், பொது வாழ்க்கைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், நாகாலாந்தினுடைய ஆளுநர். இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் திரு இல கணேசன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிந்தது, இதை பற்றி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். திரு இல கணேசன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்தவர். 1945 தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறக்கிறாரு. அரசு பணியில இணைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கிறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்பத்துல இருந்தே அந்த இந்துத்துவ கொள்கை மீது தீராத பற்று கொண்டுவர். அதனால RSSல இணையறாரு. தேச நலன், தேச பக்தி அதுல ஊறி போன இல கணேசன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா RSSல தன்னுடைய தீவிரமான ஒரு பங்களிப்பை அங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் பாஜகவுல இணைய ஆரம்பிக்கிறாரு. பாஜகவுல பல்வேறு கட்டங்கள்ல நிறைய பொறுப்புகள்ல அவர் வகிச்சிருக்கிறாரு. பாஜகவுல மாநில செயலாளர், மாநில தலைவர், தேசிய அளவுல தேசிய செயலாளர் மற்றும் தேசிய துணை தலைவர் அப்படின்னு பல்வேறு பொறுப்புகள்ல அவர் வகிக்க ஆரம்பிக்கிறாரு. கடினமான உழைப்பாளி அப்படின்னு இவர் அறிஞ்சவங்க நல்லாவே சொல்றாங்க. அதாவது திருமணமே செய்து கொள்ளாமல் பொது வாழ்க்கைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல பாஜக இந்த அளவுக்கு வேரூன்றி வளர்ந்து நிக்கிறதுல பல தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய அந்த பங்களிப்பு, இவர் போட்ட அந்த அடித்தளம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனது, ரொம்பவுமே பேஸ் ஆனது. எதிர்கட்சிகளுமே கூட, மற்ற கட்சிகளுமே கூட வியந்து பாராட்டுற அளவுக்கு ரொம்பவுமே ஒரு தன்னடக்கமும் எளிமையும் மிக்கவர் இல கணேசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் தென்சென்னை மாவட்டத்துல 2 முறை எலெக்ஷன்ல நின்று தோல்வி சந்திச்சாரு. இவர் மாநிலங்களவையில எம்பியா பணியாற்றி இருக்கிறாரு. அது தவிர்த்து இவர் நிறைய மாநிலங்கள்ல ஒரு கவர்னராகவும் பணி செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக நாகாலாந்துல இப்ப இறுதி வரை பணி செஞ்சு 2023 இப்போது வரை அவர் நாகாலாந்தினுடைய கவர்னராக பணியாற்றி இருக்கிறார். அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர்ல கவர்னரா இருந்திருக்கிறார். மேற்கு வங்கத்துல கூடுதல் ஆளுநராக அவர் பொறுப்பு வகிச்சிருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு பெரிய உயரிய பொறுப்புகள்ல அவரை வச்சு பாஜக அழகு பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் இவருடைய அந்த தன்னடக்கமும் எளிமையும், மக்கள் கிட்ட இனிமையாக பேசுற ஒரு பழக்கமும் தான். கட்சியில எப்பவுமே தனக்குன்னு ஒரு ரொம்ப தீவிரமாக செயலாற்றக்கூடியவர்கள்ல இவரும் ஒருத்தர். இவருடைய பேச்சும் செயலும் எப்பவுமே ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அறிந்தவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க. சிறு வயதிலேயே பாத்தீங்க அப்படின்னா பெற்றோரை இழந்த இல கணேசன் அவர்கள் தன்னுடைய அண்ணனுடைய பொறுப்புல வளர்றாரு. ரொம்பவுமே ஒழுக்கமும் நேர்மையும் கொண்ட மனிதராக இவர் உருவாகி நிற்கிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகையில்லை. பாஜகவுடைய முக்கியமான செயற்குழு உறுப்பினர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செயற்குழு உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது நிறைய முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அவர்களுடைய பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயற்குழுல இவரும் ஒருத்தர். இவருடைய செயல்பாடுகள்ல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின இந்துக்கள், அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் பெருமளவுல இஸ்லாமிய மதத்துக்கு அந்த சமயத்துல கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மதம் மாற்றி கொண்டிருந்தாங்க. காரணம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின இந்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பொது கிணறுகளையோ இந்த தெருவுலையோ நடக்கக்கூடாது, இந்த இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது, கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த சமயத்துல அந்த இந்துக்கள் அப்ப இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கள மதம் மாற்றி தங்களுடைய மதத்துக்கு மாற வச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த சமயத்துல 1980கள்ல இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக அந்த சமயத்துல அங்க உருவெடுத்துட்டு இருந்தது. ஒரு ஜாதி கலவரமாகவும் ஒரு மத கலவரம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கிற அளவுக்கு அந்த சமயத்துல அங்க இருந்தது. அந்த சமயத்துல அப்ப RSS இயக்கத்துல இருந்த திரு இல கணேசன் அவர்கள் இந்த பிரச்சனையை ரொம்பவுமே சாதுரியமாக அதை கையாண்டார். நிறைய தலைவர்கள் அதுல கையாண்டாங்க. அதுல இவருடைய பங்கு மிகவும் அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். திரு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக களத்துக்கே போய் அவர் கூட இவரும் போய் அங்க கள நிலவரத்தை பார்த்து மக்களிடம் பேசி புரிய வச்சு அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசுக்கு எடுத்துரைத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட அந்த ஊர்ல ஜாதிய பிளவு இருக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் கொண்டு போனதுல திரு இல கணேசனுடைய பங்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இவரை பத்தி சொல்லும் போது இவருக்கு சிறந்த இசைஞானம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தேசப்பற்றுள்ள பாடல்களை இவராகவே சொந்தமா ஓன் கருத்துக்கள்ல எழுதி அவைய இசையமைச்சு பாடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பணிகளை செஞ்சிருந்தாலும் RSS பாஜகவினுடைய இயக்கத்திற்கு இவருடைய பங்கு ரொம்பவுமே அளப்பரியதுன்னு தான் சொல்லணும். தமிழகத்தை சேர்ந்த திரு இல கணேசன் அவர்கள் மற்ற மாநிலங்கள்ல நல்ல பொறுப்புகளை, கவர்னர் பொறுப்புகள்ல இருந்தாலும் பெரிய
அளவுல இவர் மீது குறை சொல்லும்படியாக நடந்து கொள்ளவில்லை. அவ்வளவு எளிமையானவர். தனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டயும் ரொம்பவுமே அன்பாகவும், நேர்மையாகவும் நடந்துக்கக்கூடியவர் திரு இல. கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எளிமையும், பண்பும் கொண்ட இல. கணேசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில தன்னுடைய வீட்ல வந்துட்டு கீழ வழுக்கி விழுந்ததுல அவருடைய தலையில நல்லா அடிபட்டு அப்பல்லோ மருத்துவமனையில வந்து சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அங்க வந்துட்டு மூளையில ஏற்பட்ட இரத்த கசிவுனாலையும், அந்த இரத்த கசிவை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அவர் வந்துட்டு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் வந்து பெசன்ட் நகருடைய மின்மயானத்துல அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு எளிமையானவர். RSS இயக்கத்துல இணைந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய பாஜகவினுடைய ஒரு உன்னத தலைவர்கள்ல திரு இல. கணேசன் அவர்களும் ஒருவர் அப்படிங்கிறதுல மிகையாகாது. திரு இல. கணேசன் அவர்கள் மறைவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. எளிமையும், பண்பும், சிறந்த பண்பாளரும், மனிதநேயமிக்கவருமான திரு இல. கணேசன் அவர்களுடைய மறைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இணைந்திருங்கள் ரிஃப்ளெக்ட் உடன். வணக்கம்.